கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 3369 மே 1904. பாடத்தின் தலைப்பு கிறிஸ்து எப்படி மற்றும் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார். பக்கம் 1022 முதல் 1036 முடிய. ஆதார வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 முதல் 39 வசனங்கள் முடிய. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம். விக்டர் கிஹோ என்பவர் வாட்டர்லூ என்பது அண்ட சராசரத்தினுடைய முறைமையை மாற்றி போட்டதாக காணப்படுகின்றது என்று எழுதியுள்ளார். வாட்டர்லூ என்பது ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்ற இடத்தின் பெயர். இன்னொருவர் மேற்கூறப்பட்டுள்ள வாக்கியத்தினை திருத்தம் செய்து பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். கல்வாரி என்பது அண்ட சராசரத்தினுடைய முறைமையை மாற்றி போட்டதாக காணப்படுகின்றது. நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டதான சம்பவமானது அனுதாபத்தை தூண்டுகிற ஒன்றாய் காணப்பட்டு நம்முடைய ஆத்துமாக்களில் அனுதாபத்தை தூண்டுகின்றது மற்றும் நம்முடைய ஆதார வசனத்தினுடைய நோக்கத்தினை நாம் உண்மையாய் உணர்ந்து கொள்ளும் தருணம் முதல் நம்மில் பிரதி அன்பினையும் உருவாக்குகின்றதாய் இருக்கின்றது. இதே அளவுக்கு மற்றவர்களும் கூட கொடூரமாய் மரித்துள்ளனர் மற்றும் சிலர் தானாக முன்வந்து பதட்டமின்றி மரணத்திற்குள் கடந்து சென்றும் உள்ளனர். எனினும் கைதி முற்றிலும் குற்றமற்றவராகவும் மரண தண்டனைக்கு முற்றிலும் பாத்திரமற்றவராகவும் காணப்பட்ட முதல் சம்பவம் கர்த்தருடைய மரணத்தின் சம்பவமே ஆகும். ஆகையால் இந்த ஒரே சம்பவத்தில் மாத்திரமே மரிக்கும் காரியம் முற்றும் முழுமையாக தானாய் முன்வந்து மரித்த காரியமாய் காணப்பட்டது. மற்றும் இவர் ஒருவேளை மரிக்க விருப்பமற்று இருந்தால் இவர் ஒருவர் மாத்திரமே மரிப்பதற்கான அவசியம் இல்லாமலும் இருந்திருப்பார். சிலுவை சுமத்தலுக்கான உதாரணம். சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வுகளை சுவிசேஷகர்கள் மிகவும் சிறிய வித்தியாசங்களுடன் விவரித்துள்ளனர் மற்றும் அந்த பல்வேறு உண்மையான வாக்கியங்களை நாம் ஒன்றாய் தொகுத்து பார்த்திடும்போது முழு சம்பவமும் நமக்கு முன் தெளிவாகுகின்றது. யூதர்களுடைய கேடு விளைவிக்கும் எண்ணங்களையும் கோரிக்கைகளின் கூக்குரல்களுமான கொந்தளிப்புகளையும் எதிர்க்க முடியாத காரணத்தினால் பிலாத்து இயேசுவை மரிக்க ஒப்பு கொடுப்பதற்கு சம்மதித்த பிற்பாடு பிலாத்துவாகிய தேசாதிபதியின் அரண்மனையிலிருந்து 100க்கு அதிபதி 3 ரோம போர் சேவகர்களுடன் இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு அவரை கல்வாரிக்கு கொண்டு சென்றார். வழக்கத்தின்படியே இச்சம்பவத்திலும் கைதியை தமது சொந்த சிலுவையை சுமந்து சென்றார் மற்றும் இது சுமப்பதற்கு கடினமானதாகவே நிச்சயமாய் இருந்திருக்கும். நமது கர்த்தரினால் சிலுவையினுடைய பார பலுவினை தாங்க முடியாத போது வழியில் போய்கொண்டிருந்த நாட்டுப்புற வாசியாகிய சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்யும்படிக்கு பலவந்தம் பண்ணப்பட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 26வது வசனம் என்ற வசனத்தின்படி சீமோன் முழுமையாக சிலுவையை சுமந்து செல்லாமல் மாறாக பொதுவாய் இழுத்து செல்லப்படும் சிலுவையினுடைய பின்பாகத்தை சுமந்ததன் மூலம் சீமோன் இயேசுவுக்கு உதவினவராகவே காணப்பட்டார் என்பதாக தெரிகின்றது. போதகருடைய பார சுமையை கண்டு அவருக்கு உதவி புரிந்திடுவதற்கு ஓடி வருவதற்கு பதிலாக பேதுருவும் யோவானும் யாக்கோபும் எங்கே போய்விட்டார்கள் என்று நாம் எண்ணுவதுண்டு. சிலுவையை சுமந்து போதகருக்கு உதவி புரிந்திடுவதற்கென சீமோனுக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்தின் மீது நமக்கு ஆசை இருக்குமானால் கர்த்தருடைய சகோதர சகோதரிகளில் அநேகர் தினந்தோறும் அடையாளமான சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கின்றனர் என்பதையும் அவர்களுக்கு உதவி புரிதல் என்பது நமக்கான ஸ்லாக்கியம் என்பதையும்
அவர்களுக்கு உதவி புரிதல் என்பது நமக்கான ஸ்லாக்கியம் என்பதையும், கர்த்தருடைய உண்மை உள்ள பின்னடியார்களுக்கு பண்ணப்படுகின்ற எந்த சேவையையும் அவர் தமக்கே பண்ணப்பட்டதாக கருதுவதற்கு கர்த்தர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதையும் நினைவில் கொள்வோமாக. ஆனால் உதவிக்கரம் நீட்டுவதற்குரிய ஸ்லாக்கியத்தினை எந்த சகோதரனும் காணவில்லை எனில் பாரம் சுமப்பவர்கள் இருதயத்தில் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் தேவையை அறிந்தவராக தேவையான உதவியை அனுப்பி வைப்பார். சில சமயம் வற்புறுத்துதலினால் வந்த உதவியாகவும், இயேசுவின் விஷயத்தில் போர் சேவகர்கள் உதவி அளித்தது போன்று உலக பிரகாரமானவர்களுடைய அனுதாபத்தின் காரணமான உதவியாகவும் கூட காணப்படலாம். மரத்தினாலான சிலுவையானது நமது கர்த்தருக்கு மிகவும் வலுவான பாரமாக காணப்படாதது போன்று உலகத்தாரால் பார்க்க முடியாத சிலுவைகளை அவருடைய பின்னடியார்கள் சுமந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இதனை சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுதாபம் கொண்ட யூத ஸ்திரீகள் அருகே அழுது கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அநேகமாக இவர்கள் மத்தியில் நமது கர்த்தருடைய தாயாகிய மரியாளும், பெத்தானியாவின் மார்த்தாளும் மரியாளும் மற்றும் மகதலேனா மரியாளும் காணப்பட்டிருக்க வேண்டும். விவரங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் இந்த ஸ்திரீகளின் அனுதாபமானது குறிப்பிடத்தக்க விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வியாதியஸ்தர்கள் முதலானவர்களை குணமாக்கின விஷயத்தில் கர்த்தருடைய சத்துவம் பயன்படுத்தப்பட்டு குறைந்து போனதினால் மாத்திரமல்லாமல் இன்னுமாக அவர் முழுதும் உணவும் உறக்கமும் மற்றும் மிகவும் கடுமையான மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையின் கீழும் காணப்பட்டதின் நிமித்தமாகவும் நமது கர்த்தர் பலவீனமாயும் வலுவிழந்தவராகவும் இருந்த போதிலும் அவர் மன அமைதியினால் நிறைந்து காணப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்படுகிற நாளினுடைய 9ஆம் மணி வேளையாக அப்போது இருந்தது மற்றும் அவர் பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து கல்வாரி வரையிலும் சுமார் 3/4 மைல் தூரம் தமது சிலுவையினுடைய சுமையினை களைப்புடன் சுமந்து வந்துள்ளார். கொல்கொதாவிற்கு அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்களினால் இவ்விடத்திற்கு வழங்கப்பட்டதான இப்பெயரின் அர்த்தமானது கபாலஸ்தலமாகும். ஏனெனில் இவ்விடத்திலுள்ள மலையினுடைய அந்த குறிப்பிட்ட சரிவானது மண்டை ஓட்டினுடைய வடிவத்திலும் நிறத்திலும் காணப்பட்டது. பாறையினுடைய இருள் நிறைந்த பிளவுகளானது கண் குழிகள் போலும் மூக்கு குழி முதலவைகள் போலும் காட்சியளித்தன. கசப்பு என்று அழைக்கப்படுகின்ற கசப்பான வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசபானம் கொடுக்கப்பட்டதான காரியமானது பொதுவாக எண்ணிக்கொள்ளப்படுவது போன்று அவமதிப்பான காரியமாயிராமல் மாறாக இரக்கம் காட்டும் காரியமாகும். பாடுபடுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் வலியினுடைய உணர்வுகளை குறைப்பதற்கான நோக்கத்திற்கென்று பெண்கள் கூட்டமானது வலியை குறைக்கும் கசப்பான மருந்துகள் கலந்த புளிப்பில்லாத திராட்சை ரசத்தை எடுத்து சென்றனர். மற்றும் அவல நிலைக்குள்ளான பரிதாபத்திற்குரியவர்கள் அனைவருக்கும் அவர்களது கொடுமையான பாடுகளை கொஞ்சமேனும் குறைக்கத்தக்கதாக இந்த மருந்தை அளிப்பது என்பது வழக்கமாய் இருந்தது. நமது கர்த்தர் ரசத்தை ருசி பார்த்தார் என்பதாக நமக்கு மத்தியே தெரிவிக்கின்றார். அது என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அல்லது தமக்கு கொடுக்கப்பட்ட பானத்தின் வாயிலாக காண்பிக்கப்பட்டதான இரக்கத்தினை தாம் உணர்ந்து கொண்டதற்கான அடையாளமாக காணப்படத்தக்கதாக அவர் அநேகமாக ருசி பார்த்திருக்கலாம். பிதாவின் ஞானமும் அன்பும் நீதியும் தமக்காக ஆயத்தம் பண்ணியுள்ளதும் மற்றும் தம்முடைய உண்மைக்கும் கீழ்ப்படிதலுக்குமான பரீட்சையாக காணப்படத்தக்கதாக தம்மீது கடந்து வரத்தக்கதாக பிதா அனுமதித்துள்ளதுமான பாடுகளையும் வலியையும் முழுமையாய் அனுபவிக்க வேண்டுமென்று விரும்பினவராக கர்த்தர் பானத்தை பருகுவதற்கு மறுத்துவிட்டார். சிலுவையில் அறையப்படும் காரியமானது மிகவும் கடுமையான உபத்திரவமாக காணப்பட்டிருக்க வேண்டும். சிலுவையானது தரையில் போடப்பட்டிருக்க அதன் மீது கைதி நீட்டி கிடத்தப்பட்டு ஆணைகளானது கைகளிலும் பாதங்களிலும் அறையப்படுகின்றது. சிலுவையானது முரட்டுத்தனமான மனிதர்களால் தூக்கப்பட்டு பாறையில் அதற்கென உருவாக்கப்பட்டுள்ள குழிக்குள் நிற்க பண்ணும் காரியமானது மிகவும் கடுமையான நேரமாக காணப்பட்டது. நமது கர்த்தரினால் அனுபவிக்கப்பட்டதான கொடிதான பாடுகளை குறித்த விவரங்களையோ கருத்துகளையோ
சுவிசேஷர்கள் பதிவு செய்திடாதது சரியான காரியமே மற்றும் அதை குறித்த விவரங்களை நாமும் சுவிசேஷகர்கள் போன்று தவிர்த்து விடுவது ஏற்ற காரியமாய் இருக்கும். எனினும் நம்மை தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் வாங்கி கொண்டவருக்கு நம்முடைய பாவங்களுக்கான மீட்பின் கிரயத்தை அவர் கொடுக்கையில் அது அவருக்கு எத்தகைய பாடுகளை கொண்டு வந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கையில் நமக்கு இருதயம் வலிக்கவே செய்கின்றது. காரியங்களை தெளிவாய் கிரகித்து கொள்கிறவன் கர்த்தருக்காகவும் அவருடைய காரணங்களுக்காகவும் ஏதாகிலும் பாடுபடுவதற்கு மிகவும் விருப்பமுள்ளவனாயிருந்து இப்படியாக தனக்கு தேவனுடைய குமாரனால் செய்யப்பட்டதான மாபெரும் காரியங்கள் குறித்த தன்னுடைய உணர்ந்து கொள்ளுதலையும் தனது அன்பையும் பிரதி உபகாரமாக காட்டுகின்றவனாயிருப்பான். அவரோடு கூட பாடுபடுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை எனில் அதை நாம் இழப்பாகவே கருதிட வேண்டும். ஏனெனில் அவரோடு கூட பாடுபடாமல் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்திடுவதற்கு நம்மால் எதிர்பார்த்திட முடியாது. 2 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நபருடைய உடைமைகள் தண்டனையை நிறைவேற்றிட்ட போர் சேவகர்களுக்கான ஆதாயமாக கருதுவது வழக்கமாக இருந்தது. மற்றும் இயேசுவின் விஷயத்திலோ அவருடைய வஸ்திரங்களை, அதாவது அவரது மேல் அங்கியை, அவரது தலைப்பாகையை, பாதரட்சைகளை மற்றும் கச்சைகளை போர் சேவகர்கள் ஆளுக்கு ஒன்று என்று கிடைக்கத்தக்கதாக பங்கு போட்டு யார் எதை எடுக்க வேண்டும் என்று சீட்டினால் முடிவெடுத்தார்கள். மீதியாக கழுத்து முதல் பாதம் வரை உள்ளதும் தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்ததுமான அவரது அங்கி அல்லது உள்ளங்கி காணப்பட்டது. இதை அவர்களால் தங்கள் அனைவருக்கும் கிடைக்கத்தக்கதாக பங்கு போட முடியாததினால் அவரது உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். 22வது சங்கீதம் 18வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். சிலுவையில் அறையப்படுதல் ஆனது யூதருடைய நேரத்தின்படி 3ஆம் மணி வேளையில் அல்லது நம்முடைய நேரத்தின்படி 9 மணிக்கு நடைபெற்றது. அவருடைய தலைக்கு மேலாக அவர் மீதான குற்றச்சாட்டானது 3 பாஷைகளில் எழுதி போடப்பட்டிருந்தது. அதாவது ரோமின் அதிகாரபூர்வமான மொழியாகிய லத்தீனிலும் அக்காலகட்டத்தினுடைய உயர்தர இலக்கிய மொழியாக காணப்பட்ட கிரேக்கிலும் மற்றும் யூதர்களுடைய மொழியாகிய எபிரேயத்திலும் எழுதி போடப்பட்டிருந்தது. இயேசுவை குற்றம் சாட்டுகையில் அவர் தம்மை யூதருடைய ராஜா என்று உரிமை பாராட்டி கொண்டார் என்று பிரதான ஆசாரியர்கள் விசேஷித்த அழுத்தம் கொடுத்து சாட்டின குற்றச்சாட்டினுடைய அடிப்படையிலேயே குற்றச்சாட்டு எழுதி போடப்பட்டிருந்தது. பிலாத்து எழுதி போட்ட வார்த்தைகளுக்கு முதன்மை வகித்த யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றும் அதை மாற்றி எழுதப்படுவதற்கு பிரயாசம் எடுத்தார்கள் என்றும் நான் எழுதினதே என்று பிலாத்து கூறி மறுத்துவிட்டார் என்றும் நாம் அறிவோம். இவர் தன்னை யூதர்களுடைய ராஜா என்று உரிமை பாராட்டி கொண்ட வஞ்சகர் என்று எழுதப்படுவதற்கு யூதர்கள் விரும்பினர். ஆனால் தேவ வழி நடத்துதலின்படி இயேசு யூதருடைய ராஜா என்ற உண்மையான பட்டப்பெயரே அவருடைய தலைக்கு மேலாக எழுதி போடப்பட்டது. இதை காட்டிலும் அவர் மேலானவர் என்றும் தேவ வழி நடத்துதலின்படி அவர் உலகத்தை சுதந்தரித்து கொண்டவர் என்றும் அவர் உலகத்தினுடைய ராஜாவாக நிச்சயமாய் இருப்பார் என்றும் அவர் ஏற்கனவே பரிசுத்தவான்களுடைய ராஜாவாக இருக்கின்றார் என்றும் யூதர்கள் அல்லாத நாம் அறிந்து களி கூறுகின்றோம். எப்படி அந்த 2 கள்வர்களுக்கும் அதே நேரத்தில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்பது பற்றின விவரங்கள் பதிவுகளில் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் இந்த தீர்ப்பு பெற்றவர்களாக சில காலம் சிறையில் இருந்திருக்க வேண்டும் என்றும் இயேசுவுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும் அதே வேளையில் இவர்களுக்கும் தண்டனை நிறைவேற்றிடுவதற்கு பிரதான ஆசாரியர்கள் யோசனை தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் நாம் அனுமானிக்கின்றோம். தங்கள் போக்கில் உள்ள அநீதியை மறைப்பதற்கும் மற்றும் நடவடிக்கைகள் அனைத்திலும் நீதி காணப்படுவது போன்று காட்டுவதற்குமான எண்ணம் அவர்களுக்கு காணப்பட்டிருந்திருக்க வேண்டும். அல்லது சட்டத்தினால் கொடுக்கப்படும் பாதுகாப்பினை இழந்தவர்கள்
கூட்டத்தாரில் ஒருவராக இயேசுவை ஆளாக்கி அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். எப்படியாக இருப்பினும் இது தேவனால் முன் அறியப்பட்டு தீர்க்கதரிசியால் முன் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனம். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சிலுவையின் அருகாமையில் அப்போஸ்தலனாகிய யோவானும் இயேசுவின் தாயும் அவரை அன்பு கூர்ந்தவர்களும் நின்று கொண்டிருந்தனர். இவர்கள் அவரது அவமானங்களையும் பாடுகளையும் கண்டபோது இவர்களது இருதயங்களானது அனுதாபத்தினால் நொறுங்கினது மற்றும் சம்பவங்களின் அவசியத்தினை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் நின்றார்கள். கொல்கொதாவின் வழியில் போக்கும் வரத்தும் எப்போதும் காணப்படுவதினால் பிரயாணிகள் போக்கும் வரத்துமாக இருக்க அநேகமாக சிலர் விருதாவாகவும் அங்கு நின்றிருந்திருக்க வேண்டும். அநேகமாக இவர்கள் மத்தியில் இயேசுவையும் அவரது அற்புதங்களையும் குறித்து அநேகம் கேள்விப்பட்டவர்களாயிருந்த அநேகர் இயேசு உரிமை பாராட்டி கொண்ட விஷயங்கள் போலியானவைகள் என்றும் அவரது அற்புதங்கள் பரிசேயர்களால் பிசாசுகளின் பிரபுவாகிய பெயல்செபூலின் வல்லமையினால் உண்டானவை என்று கூறப்பட்டது போலவே உண்டான வஞ்சனைகள் என்றும் இப்பொழுது நம்பினார்கள். ஒருவேளை கர்த்தர் கூறினது போலவே அவர் தேவனுடைய வல்லமையினாலேயே கிரியைகளை புரிந்திருப்பாரானால் அவர் தமது சத்துருக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்க மாட்டாரே என்ற கோணத்தில் இவர்கள் யோசித்தார்கள். ஏனெனில் ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தானாய் முன்வந்து ஜீவன் கொடுப்பான் என்ற விஷயம் இவர்களுக்கு ஒருபோதும் உதிக்கவில்லை. இன்னுமாக கர்த்தருடைய மரணத்திற்கான நோக்கம் அல்லது அவசியம் குறித்த காரியங்கள் கொஞ்சமேனும் இவர்களுக்குள் தோன்றவும் இல்லை. இதே போன்றதான தவறு கர்த்தருடைய பின்னடியார்கள் தொடர்புடைய விஷயத்தில் உலகத்தாரால் செய்யப்படுகின்றது. யாருக்கு கவலைகளும் சோதனைகளும் துன்புறுத்தல்களும் வறுமையும் காணப்படுகின்றதோ அவர்கள் தெய்வீக கோபத்திற்கு வெறுப்பிற்கு ஆளாகியுள்ளனர் என்று உலகத்தார் எண்ணுகின்றனர். ஆகையால் தான் நமது கர்த்தரை குறித்து அப்படியாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது மற்றும் அது அவருடைய சபையின், அதாவது அவரது ஒட்டுமொத்த சரீரத்தின் விஷயத்திலும் உண்மையாகவே உள்ளது. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் மற்றும் நாம் அவர் குறித்து வெட்கப்பட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ராஜ்யத்தினுடைய கணங்களுக்கு ஆயத்தமாகுவதற்கு அவசியமான அனுபவங்களை அவர்களுக்கு அனுமதிப்பதன் மூலம் அவர்கள் மீதான தேவனுடைய தயவானது வெளிப்படுகின்றது என்று உலகத்தாரால் புரிந்து கொள்ள முடியாது. துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். நமது கர்த்தர் மரிப்பதற்கு முன்னதான கடைசி சில நாட்களில் பேசிட்டதான வார்த்தைகளானது சிலரால் நினைவு கூறப்பட்டது. அதுவும் ஒன்றில் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது அல்லது துணிந்து தவறாய் குற்றம் சாட்டி கேலி பண்ணப்பட்டது. அவர்களுடைய ஆலயத்தை இடித்து போடுவதாக அவர் பேசவில்லை. மாறாக ஆலயத்தை அவர்கள் இடித்து போடுவார்களானால் அதை 3 நாட்களுக்குள்ளாக மீண்டும் கட்டி எழுப்பப்படும் என்று அவர் கூறியிருந்தார். ஆலயத்தை கட்டுவதற்கு 40 வருடங்களானது மற்றும் நமது கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் தாம்பீகமான பேச்சாக கருதினார்கள் மற்றும் சிலுவையிலிருந்து இறங்கி வருவதன் மூலம் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவது அவருக்கு மிகவும் லகுவானதாய் இருக்கும் என்றார்கள். அவர் இப்படியாக செய்யாத காரியமானது அவர் முன்னமே சொன்னதும் செய்ததுமானவைகள் அனைத்தும் போலி என்பதற்கான ஆதாரம் என்பதாக கருதப்பட்டது. உணர்வுகள் மிக்க மனமுடைய நமது கர்த்தருக்கு இப்படியாக போலித்தனம் என்று குற்றம் சாட்டுவது மிகவும் கடுமையான பாரமாக அவருடைய இருதயத்திற்கு இருந்திருக்க வேண்டும் என்று நம்மால் உணர முடிகின்றது. எனினும் அவர் அதை பொறுமையாக சகித்தார். ஓ, இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வராமலும் நம்முடைய பாவங்களிலேயே நம்மை விட்டுவிடாமலும் முழு உலகத்தையும் மீட்காத நிலையிலேயே விட்டுவிடாமலும் இருந்ததற்காக நாம் மிகவும் மகிழ்கின்றோம். சிலுவை மட்டும் கைதியை பிரதான ஆசாரியர்களும்
வேத பாரகர்களும் பின்தொடர்ந்தனர். அவர் தங்களிடமிருந்து தப்பித்து கொள்ளவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் முக்கிய அலுவல்களை எல்லாம் அவர்கள் தள்ளிவிட்டுதான் அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. அவர்கள் சாதாரண ஜனங்களை காட்டிலும் அதிகமாய் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்களாயிருந்தனர். எனினும் தங்களது போக்கை நியாயப்படுத்திடுவதற்கு நாடினார்கள். மிகவும் வினோதமாக அவர்கள் இவர் மற்றவர்களை இரட்சித்தார் என்பதை ஒப்புக்கொண்டார்கள் மற்றும் இயேசு தம்மைத்தாமே இரட்சித்து கொள்ளவில்லை என்ற உண்மையானது அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டதாயிருந்தது. மற்றும் இயேசு தமக்கும் யெகோவா தேவனுக்குமான தொடர்பு பற்றி உரிமை பாராட்டி கொண்ட விஷயங்கள் அனைத்தும் போலி என்பதற்கான தீர்க்கமான ஆதாரமாய் இருப்பதாகவும் அனைத்தும் அவர்களுக்கு தோன்றியது. அவருடைய இரத்தப்பழி தங்கள் மீதும் தங்களுடைய பிள்ளைகள் மீதும் காணப்படுவதில் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். பரிதாபத்திற்குரிய மனிதர்கள்! அவர்கள் தங்களையே ஞானி என்று எண்ணிக்கொண்டார்கள். எனினும் இவைகளெல்லாம் சம்பவித்த கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த காரியங்கள் அனைத்தும் அறியாமையில் செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:17 என்பதாக பேதுருவின் வார்த்தைகள் காணப்படுகின்றது. இவர்களும் பெரும்பான்மையான மனுக்குலமும் பாக்கியசாலிகள். ஏனெனில் நம்முடைய ஆண்டவராம் கர்த்தர் கோபம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டுள்ளது போன்று அவர் கோபம் கொள்ளவில்லை. மாறாக அவர் நீடிய பொறுமையையும் பூரண கிருபையையும் இரக்கமும் கொண்டிருந்தார். இதற்கு இசைவாகவே கர்த்தரை சிலுவையில் அறைந்து போட்டவர்கள் இறுதியில் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்த்து துக்கிப்பார்கள் என்றும் கர்த்தர் அவர்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவார். அப்பொழுது அவர்கள் புலம்புவார்கள் என்றும் உள்ள மகிமையான தீர்க்க தரிசனம் காணப்படுகின்றது. அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். வையப்பட்டதான சூழ்நிலையின் கீழான நமது கர்த்தருடைய பொறுமையை அப்போஸ்தலன் நமக்கு மாதிரியாக சுட்டி காண்பிக்கின்றார். அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். தம்மை துன்புறுத்துபவர்களை குத்தும் விதமான அநேகம் உண்மையுள்ள விஷயங்களை வைத்து நமது கர்த்தரால் பதில் கொடுத்திருக்க முடியும். அவரது பொறுமைக்கான இரகசியமானது பிலாத்துவினிடத்திலான அவரது வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்ற வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதே கருத்துதான் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்ற வார்த்தைகளிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோலவே கர்த்தருக்கான நம்முடைய அர்ப்பணமானது எந்த அளவுக்கு முற்றும் முழுமையானதாக காணப்படுகின்றதோ மற்றும் நீதிமானுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்பதை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பொறுமையுடனும் கோபம் கொள்ளாமலும் வைதலையும் துன்புறுத்துதல்களையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறவர்களாக இருப்போம். 37 சங்கீதம் 23 இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களில் ஒருவனும் அவரை வைதான். ஒருவேளை இருவரும் வைத்திருக்கலாம், ஆனால் ஒருவன் மாத்திரமே அநேகமாக வைத்திருக்க வேண்டும். மற்றவன் கொஞ்சம் நேரம் அமைதியாய் காணப்பட்டு பிற்பாடு இன்னொரு சுவிசேஷத்தில் குறிப்பிட்டுள்ளது போன்று இயேசுவின் சார்பாக பேசினான். மிகவும் பிரகாசமாய் விடிந்த காலை வேளையானது மிகவும் மந்தாரமானது மற்றும் 6ஆம் மணி நேரம் மதியம் 12 முதல் 9ஆம் மணி நேரம் 3 மணி வரையிலும் காணப்பட்ட அந்தகாரம் இயேசு மரித்தபோது நன்கு தெரியும் விதத்தில் காணப்பட்டது. இயேசுவனுடைய அனுபவங்களுடைய இறுதி கட்டத்தில் மாலை 3 மணி அளவில் அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இப்படி அவர் கூப்பிட்ட காரியமானது அவரிடத்தில் இன்னும் சத்துவம் சக்தி இருந்ததை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. என் தேவனே,
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சத்தமிட்டார். கெத்சமனே தோட்டத்தில் இருக்கையில் அவர் பிதாவுக்கு பிரியமாய் காணப்படுகின்றார் என்ற உறுதியை பெற்றுக்கொண்ட நேரம் முதற்கொண்டு இரவிலும் காலையிலுமான அனுபவங்கள் அனைத்தின் மத்தியிலும் நமது கர்த்தர் மிகவும் சாந்தத்துடனும் மன அமைதியுடனும் காணப்பட்டார். அவருடைய அனுபவங்களினுடைய இறுதி கட்டங்களின் போது ஏன் இப்படியாக அவருடைய இருதயத்திற்கு மற்றும் பிதாவுக்கும் இடையில் இவ்வளவு இருளான ஒரு மேகம், ஒரு நிழல் காணப்பட வேண்டும்? வேறெந்த நேரங்களிலும் தேவைப்படாத அளவுக்கு பிதாவுடைய நேசமும் பிரியமுமான குமாரனுக்கு ஆறுதலும் பலமும் பிதாவுடைய அன்பும் தயவும் உள்ளது என்பதான தெளிவான உணர்ந்து கொள்ளுதல் தொடர்ந்து காணப்படுவதும் அவசியமான ஒரு தருணத்தில் இப்படி மேகம் இடையே வருவதற்கு ஏன் பிதா அனுமதித்திட வேண்டும்? இக்கேள்விக்கு ஏன் நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது குறித்து பார்க்கையில் நாம் பதிலளிப்போம். இத்தருணத்தில்தான் தாகமாய் இருக்கிறேன் என்று நமது கர்த்தர் கூறினார் மற்றும் கடற்காளான் புளிப்பான திராட்சை ரசத்தில் தோய்க்கப்பட்டு ஈசோப்பு தண்டில் மாட்டி அவரது உதடுகளின் இடத்தில் நீட்டப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29வது வசனம். இதை அவர் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டார். இம்மாதிரியான சூழ்நிலைகளில் அவரது காயங்கள் அவரது இரத்தத்தில் கடுமையான ஜுரத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். மீண்டுமாக இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார். அவர் என்ன கூறினார் என்பது மார்க்குவினால் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை, என் ஜீவனை ஒப்புவிக்கிறேன் என்று கூறினதாக லூக்கா பதிவு செய்துள்ளார். இது அவர் தேவனிடத்தில் கொண்டிருந்த விசுவாசமானது முழுமையானது என்பதையும் அவருடைய பிரதான எண்ணம் ஜீவனை பற்றியதாக இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டுகின்றது. அவர் தம்முடைய ஜீவனை பிதாவின் ஏற்பாட்டிற்கு இசைவாக மிகவும் உண்மையுடனும் மிகவும் பெருந்தன்மையுடனும் ஒப்பு கொடுத்துள்ளார். அவரை மரணத்திலிருந்து எழுப்புதலாகிய பலனை பிதா அவருக்கு வாக்களித்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தத்தில் குமாரன் விசுவாசம் கொண்டிருந்தார் மற்றும் தம்முடைய மரண தருவாயில் குமாரன் தமது விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். முடிந்தது. நமது கர்த்தருடைய மரணத்தின் போது பல விஷயங்கள் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலுவைக்கு அருகாமையில் காணப்பட்ட நிலப்பகுதியை பூமி அதிர்ச்சியானது அசைய பண்ணினது மற்றும் எருசலேமில் உள்ள ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்திட்டதான மாபெரும் திரைச்சீலையானது கிழிந்தது. அதுவும் தேய்மானத்தின் காரணமாக கிழிவது போன்று கீழிலிருந்து மேல் கிழியாமல் மாறாக மேலிருந்து கீழாக கிழிந்து, இப்படியாக இக்காரியம் தெய்வீக வல்லமையினுடைய வெளிப்படுத்தல் என்பதை சுட்டி காட்டினது. இந்த திரைச்சீலையானது 60 அடி நீளம் கொண்டதாகவும் 30 அடி அகலம் கொண்டதாகவும் 4 அங்குலம் பருமன் கொண்டதாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. இது வெண்மை, சிவப்பு மற்றும் இரத்தாம்பரம் நிறங்கள் கொண்ட அருமையான பாபிலோனிய கலை வேலைப்பாடு கொண்டதென ஜோசபஸ் அவர்கள் விவரித்துள்ளார். இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்பது பரலோகத்திற்கும் உலகில் பரலோக நிலைமையில் காணப்படுகிறவர்களுக்கும் இடையில் வழி திறக்கப்படுவதை அடையாளமாய் தெரிவிக்கின்றதா இருக்கின்றது. கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை பலி செலுத்தினதின் வாயிலாக திரையின் வழியாய் நமக்கு புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். உண்மை விசுவாசிகள் ஆனவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலோ அல்லது 2 அறைகளில் உள்ள முதலாம் பாகத்திலோ ஆசாரியர்களாய் இயேசுவின் அங்கத்தினர்களாக காணப்படுபவர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இங்கு குத்து விளக்கினுடைய வெளிச்சத்தின் மூலமாகவும் பொன் மேஜையில் உள்ள அப்பத்தின் மூலமாகவும் பொன் தூபபீடத்தில் நாம் செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதான சுகந்த தூப வர்க்கங்கள் மூலமாகவும் நமக்கு தேவனுடன் ஐக்கியம் காணப்படுகின்றது. மற்றும் இந்த கண்ணோட்டத்திலிருந்து நம்மால் விசுவாசத்தினால் திரைக்கு அப்பால் பார்க்க முடிகின்றது. தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும், அதாவது தலையும் சரீரமுமான கிறிஸ்துவுக்கு அவர் வைத்துள்ளதான பரலோக ஆசீர்வாதங்களை ஆகிலும் கன நேரம் நோக்க முடிகின்றது. ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்? அனைவருடைய மனங்களிலும்
மற்றும் கர்த்தருடைய பின்னடியார்களென அறிக்கை பண்ணி கொண்டவர்களில் குற்றம் கண்டுபிடிப்பவர்களுடைய மனங்களிலும் நமது கர்த்தர் கல்வாரியில் பாடுபடுவதும் மரிப்பதும் ஏன் அவசியமாய் இருந்தது என்ற காரியமானது கிறிஸ்துவும் தொடர்புடைய விஷயத்தில் மிகவும் புதிரான காரியங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. தேவன் இவைகளை அவசியமாக்கியுள்ளபடியால் இவைகள் இன்றியமையாதவைகளாக காணப்படும் விதத்தில் தேவன் தம்முடைய திட்டத்தை ஏற்படுத்தி உள்ளபடியால் இவைகள் அவசியமானவைகளாயின என்று நாம் பதிலளிக்கின்றோம். அவரால் இன்னொரு விதத்தில் ரட்சிப்பிற்கான திட்டத்தை தீட்டியிருக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் அனைத்து காரியங்களுமே அவருடைய கரங்களில் தான் இருந்தது. ஆனால் அவர் சிறந்த திட்டத்தையே தெரிந்தெடுத்துள்ளார் என்பதும் மறுக்க முடியாத உண்மையே ஆகும். மேற்குறிப்பிடப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலை தன்னுடைய சொந்த மனதில் தீர்வு காணவோ அல்லது மாம்ச மனதினுடைய மனுஷீக கோட்பாடுகளின் தத்துவங்களின் அடிப்படையில் தீர்வு காணவோ முயற்சிப்பவன் எவனும் தவறு செய்கிறவனாயிருப்பான். இக்காரியம் தொடர்புடைய விஷயத்தில் பரத்திலிருந்து வரும் ஞானத்திற்கு செவி சாய்ப்பதே பாதுகாப்பான மற்றும் சரியான ஒரே போக்காக இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவர் ஆதி முதல் முடிவு வரை அறிந்தவராய் இருக்கின்றார் என்றும் அவருடைய திட்டமானது அவருடைய பண்புகளாகிய ஞானம், நீதி, அன்பு மற்றும் வல்லமை தொடர்புடைய விஷயத்தில் மனிதர்களுக்கு மாத்திரமல்லாமல் தூதர்களுக்கும் கூட, அசுத்தமானவர்களுக்கு மாத்திரமல்லாமல் பரிசுத்தமானவர்களுக்கும் கூட படிப்பினைகளாக காணப்படத்தக்கதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் நாம் புரிந்து கொள்கின்றோம். தெய்வீக திட்டமானது முழுமையாய் நிறைவேற்றப்பட்டிருக்கும் போது தெய்வீக ஏற்பாடுகளில் வெளிப்படுத்தப்பட்டதான ஞானம், அன்பு, நீதி மற்றும் வல்லமையினுடைய நீளங்களையும் அகலங்களையும் உயரங்களையும் மற்றும் ஆழங்களையும் அனைவரும் காண்பார்கள். தற்காலத்திலும் சொற்பமானவர்கள் மாத்திரமே காண முடிகின்றவர்களாய் இருக்கின்றனர். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். 25வது சங்கீதம் 14வது வசனம். தம்முடைய சொந்த தீர்ப்பை தம்மால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நன்கு அறிந்த நிலையிலேயே தேவன் பாவத்திற்கான தண்டனையாக மரணத்தை அறிவித்தார். ஆதாம் பாவம் செய்வார் என்றும் அவரும் அவரது முழு குடும்பமும் மரண தீர்ப்பின் கீழ் காணப்படுவார்கள் என்றும் அறிந்தவராகவே இப்படியான தீர்ப்பை தேவன் அறிவித்தார். ஆதாமுக்கும் இக்காரியங்களை புரிந்து கொள்ளும் அனைவருக்கும் மனுக்குலத்திற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதாகவே தோன்றும். காரணம், முதலாவதாக தேவனால் தம்முடைய தீர்ப்பினை ரத்து செய்திட முடியாது மற்றும் இரண்டாவதாக இந்த தீர்ப்பானது மனிதனிடத்திலிருந்து ஜீவனை பிடுங்கி போட்டதன் வாயிலாக அனைத்தையும் பிடுங்கி கொண்டதாக இருக்கின்றது. தேவன் தமது நோக்கத்தில் ஒரு பதிலாளை மாற்றாளை கொண்டிருப்பார் என்பது மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றவில்லை. ஒருவேளை அவனுக்கு இப்படியாக தோன்றியிருந்தாலும் அவன் தனது சக மனிதர்கள் மத்தியில் நோக்கி பார்க்கும்போது அவனால் ஆதாமுக்கு பதிலாளாக காணப்படுவதற்கு பாத்திரமான யாரையும் காண முடியாது. ஏனெனில் விழுகையின் காரணமாக மனிதர்கள் சுதந்திரித்து கொண்டவைகளின் விளைவாக அனைவரும் பாவிகளாகவே இருக்கின்றனர். தேவன் ஆதாமினுடைய விழுந்து போன சந்ததி ஏறெடுத்து பார்க்கையில் அவர்கள் தங்களுடைய தண்டனை நின்று தப்பித்து கொள்வதற்கான வழியை முயன்று அளிக்கும் அளவுக்கு பிரமாணத்தை மீறினவர்களிடத்தில் மனுக்குலத்திடத்தில் அவ்வளவுக்கு அனுதாபம் கொள்வார் என்றும் மனிதன் ஒருபோதும் எண்ணி பார்த்திருக்கவே மாட்டான். ஆதாமுக்கு ஒரு மாற்றாளை தேவன் அருளுவது என்பது இன்னொரு மனிதனை, அதாவது ஆதாமுக்கு எல்லா விதத்திலும் சரிசமமான ஒரு மனிதனை சிருஷ்டிப்பதையோ அல்லது விழுகைக்கு முன்னதாக காணப்பட்ட ஆதாமின் சுபாவ நிலைக்கொத்த நிலைக்கு ஏதோ ஒரு பரிசுத்தமான ஜீவியை மாற்றுவதையோ குறிப்பதாக இருக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த அளவுக்கு தம்முடைய மனித சிருஷ்டிகளுடைய நலனில் அக்கறை கொண்டிருப்பார் என்றும் மனிதன் எண்ணி பார்த்திருக்கவே மாட்டான். இன்னுமாக ஆதாமை போன்று இன்னொரு மனிதனை தேவன் சிருஷ்டிப்பது என்பது மீறுதலை இரு மடங்காக்குவதாக மாத்திரமே இருக்கும் என்றும்
மனிதன் சிந்திக்கக்கூடும். இன்னுமாக தேவன் ஏதோ ஒரு மகிமையான ஆவியின் ஜீவியை மனித நிலைமைகளுக்குள் மாற்றுவது என்பது நீதிக்கு முரண்பாடானதாக, அதாவது பரிசுத்தமற்ற மற்றும் பாவம் உள்ளவர்களுடைய நலனுக்காக ஒரு பரிசுத்தமுள்ள மற்றும் கீழ்ப்படிதலுள்ள சிருஷ்டியை தண்டிப்பதாக மனிதனுக்கு தோன்றக்கூடும். ஆனால் இதோ தேவன் ஏற்பாடு பண்ணியுள்ள திட்டத்தில் அவருடைய ஞானமும் அவரது அன்பும் மற்றும் நீதியும் வெளிப்படுகின்றது. தேவன் ஆதாமுக்கு ஈடுபலியை அருளினதின் வாயிலாக ஆதாமின் சந்ததிக்கும் அருளினார். விழுந்து போன ஆதாமுக்கும் அவரில் ஜீவனை எழுந்து போனவர்களுக்கும் தேவன் ஒரு பரிபூர்ண மனிதனை மீட்பராக அருளினார். எனினும் தேவன் யாருக்கும் அநீதி செய்யவில்லை. மனிதனுடைய மீட்பராக போகிறவர் இந்த வேலையில் உள்ளதான பாடுகள் மற்றும் இழப்புகள் நிமித்தமாக மிகுந்த நன்மையை அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் தேவன் திட்டத்தை ஏற்பாடு பண்ணினவர் ஆனார். ஒருவேளை தேவன் இந்த கோரிக்கையினை பரலோக சேனைகள் அனைவரிடமும் பொதுவாய் வைத்திருப்பாரானால் அநேகர் மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படிவதற்கும் பிதா தங்களுக்கு எதை தருவது சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணி தர சித்தமாய் இருக்கும் எந்த ஆசீர்வாதத்திலும் பலனிலும் நம்பிக்கை கொள்வதற்கும் ஆயத்தமாயும் விருப்பமாயும் காணப்படுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் பிதா அந்த வாய்ப்பினை அனைவருக்கும் பொதுவாய் வைக்கவில்லை. அது ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். பரம சேனைகளில் ஒருவராக பிதாவுடைய ஒரே பேரானவர் காணப்பட்டார். இவர் ஆதியில் வார்த்தை என்று அழைக்கப்பட்டார் மற்றும் இவர் பிதாவோடு இருந்தார் மற்றும் இவர் தேவனாகவும் அல்லது வல்லமை உள்ளவராகவும் இருந்தார் மற்றும் இவர் தேவனால் அனைத்து தூதர்களையும் மனிதர்களையும் சிருஷ்டிப்பதில் கருவியாக பயன்படுத்தப்பட்டார். இவருக்கே, அனைவரிலும் உன்னதமான இவருக்கே மாபெரும் பலி ஏறெடுப்பதற்கும் பிதாவின் அன்பின் மீதும் பிதாவின் வல்லமையின் மீதுமான விசுவாசத்திற்கான மாபெரும் பரீட்சைக்கும், அதாவது வேலை முடிவடையும் போது இவரை மகிமைப்படுத்தி மீண்டும் ஜீவனுக்குள் பிதா கொண்டு வருவார் என்ற விசுவாசத்திற்கான மாபெரும் பரீட்சைக்குமான வாய்ப்பு பிதாவினால் முதலாவதாக முன்வைக்கப்பட்டது. ஒரே பேரானவர் ஏற்க முடியாது என தெரிவித்திருக்கலாம் மற்றும் இப்படியாக தெரிவித்திருப்பாரானால் அந்த வாய்ப்பானது அடுத்த நிலையில் கனத்திலும் மகிமையிலும் வல்லமையிலும் தூதர்கள் மத்தியில் காணப்படுபவரிடம் சென்றிருக்கும். ஆனால் ஒரே பேரானவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக மனுக்குலத்திற்காக பிதாவுடன் உடன் வேலையாளாய் காணப்படுவதற்கான வாய்ப்பானது ஒரே பேரானவரால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் வேலையை கையில் எடுத்தார். அவர் பரலோக பிரகாரங்களை துறந்து பரலோக நிலைமைகளையும் ஆவிக்குரிய சரீரம் முதலானவைகளை துறந்தார். அவர் மரியாளின் கருவுக்குள்ளாக மாற்றப்பட்டார் மற்றும் ஏற்ற காலத்தில் அவர் மனுஷர்கள் மத்தியில் மனுஷனாக மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவும் ஆனார். நியாய பிரமாணத்தின்படி 30ஆம் வயதாகி ஏற்ற வயதில் அவர் தம்மை மரணம் பரியந்தமான முழுமையான அர்ப்பணிப்பு செய்து கொண்டார் மற்றும் இதனை அவர் ஞான ஸ்நானத்தின் மூலம் அடையாளப்படுத்தினார். 3.5 வருடங்களாக மரணம் அவருக்குள் நிகழ்ந்து கொண்டே வர கல்வாரியில் அவர் முடிந்தது என்று சத்தமாய் கூப்பிட்டார். இப்படியாக மனிதனாகத்தக்கதாக அவர் தம்மை முதலாவதாக மகா பெரிய விதத்தில் தாழ்த்தினதாவது ஓர் ஆயத்தப்படியாகவே காணப்பட்டது. ஆனால் ஆதாமுக்காக பதிலாளாக அவர் தம்மையே பலியாக கொடுத்த காரியமானது 3.5 வருட காலங்கள் கொண்டதாகவும் சிலுவையில் அவரது மரணத்தின் போது நிறைவடைந்ததாகவும் இருந்தது. இங்கு அவர் உலகத்தை மீட்பது தொடர்புடைய விஷயத்தில் பிதா அவருக்கு கொடுத்திருந்ததான வேலையை நிறைவேற்றி முடித்தார். அவருடைய ஜீவனானது ஆதாமுக்கான மீட்கும் பொருள் விலைக்கிரயமாக இருந்தது மற்றும் ஆதாமுடைய பலவீனங்களையும் அவருடைய பூரணமின்மைகளையும் உலகம் சுதந்தரித்து கொண்டதன் காரணமாக உலகம் ஆதாம் மூலமாய் ஜீவனை இழந்துள்ளபடியால் நீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் உண்மையாகவும் கிறிஸ்துவின் மரணமானது ஆதாமை மாத்திரம் மீட்டு கொள்ளாமல்
இன்னுமாக மனுக்குலத்தின் உலகத்தையும் மீட்டு கொண்டுள்ளது. ஆதாம் பாவியான காரணத்தினால் அவருக்கு தேவனுடனான ஐக்கியம் துண்டிக்கப்பட்டபடியினால் ஆதாமுக்கு பதிலாளாகிய நமது அருமை மீட்பரும் தாம் மரிப்பதற்கு முன்னதாக இது போன்ற அனுபவத்தை கொஞ்ச நேரம் அனுபவிக்க வேண்டியவராய் இருந்தார். இது அவருக்கு மிகவும் கடினமான வேலையாய் இருந்தது. மற்றும் அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமாய் கூப்பிட்டார். ஏற்ற வேளையில் அவர் மரணத்திலிருந்து ஒரு ஆவியின் ஜீவியாக உயிர்த்தெழுப்பப்பட்ட போது அவருக்கான பிதாவின் வாக்குறுதி நிறைவேறினது. ஏற்ற வேளையில் அவர் நமக்காக, அதாவது அவருடைய பலியினுடைய புண்ணியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் பங்கடையத்தக்கதாக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படிக்கு பிரவேசித்தார். இந்த வேலையானது இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் அர்ப்பணம் பண்ணும் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் மற்றும் அவருக்குள் அவரது சரீரத்தினுடைய அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள இந்த விசுவாசிகளானவர்கள் தங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுத்து இப்படியாக கிறிஸ்துவனுடைய பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான ஸ்லாக்கியத்தினை பெற்றுக்கொள்கின்றவர்கள் ஆகுகின்றனர். சீக்கிரத்தில் முழு பாவ நிவாரண பலி செலுத்துதல்களும் நிறைவடைந்துவிடும். சீக்கிரம் அது முடிவடைந்துவிடும். சீக்கிரத்தில் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்ற வாக்குத்தத்தமும் நிறைவேறும். இவைகள் நிறைவேறும் காலத்தில் மீட்பின் வேலையானது பெரிய அளவில் நடைபெறும். கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் கடைசி அங்கத்தினர்கள் அவரோடு கூட பாடுபட்டு முடிந்தவுடனே அவர் விசுவாசிகள் அல்லாத மீதமுள்ள மனுக்குலம் சார்பாக நீதி முழுமையாய் சந்திக்கப்பட்ட காரியங்கள் செயலாக்கத்தில் கொண்டு வரப்படும் மற்றும் உலகத்திற்கு எதிரான தண்டனையானது, சாபமானது இப்படியாக ரத்து செய்யப்படும். இது விசுவாசத்தின் வாயிலாக அல்ல, இன்னுமாக விசுவாசம் காட்டுகிறவர்களுக்காக மாத்திரமும் அல்ல, மாறாக விசுவாசம் பொருட்படுத்தப்படாமலேயே ரத்து செய்யப்படும். பலன்கள், மகிமையான விளைவுகள். பின்னர் உலகத்தை சீர்தூக்கும் வேலை ஆரம்பமாகும். அதாவது கல்லறைக்குள் போகாதவர்களையும் கல்லறைக்குள் ஏற்கனவே சென்றுள்ளவர்களையும் படிப்படியாகவும் சீர்தூக்கிவிடும் வேலை ஆரம்பமாகும். சிறையின் கதவுகள் திறக்கப்படும். கைதிகள் அனைவரும் வெளிவருவார்கள். தீர்க்கதரிசி கூறியுள்ளது போன்று அவர்கள் அனைவரும் பரீட்சைக்கென கடந்து வருவார்கள். ஏசாயா 61:1 ஆதாமின் முதல் குற்றத்தின் அடிப்படையிலோ அவர்கள் ஆதாம் மீது வந்த தண்டனையினுடைய தாக்கத்தின் காரணமாக செய்திட்டவைகளின் அடிப்படையிலோ அல்லாமல் மாறாக அவருடைய சொந்த பொறுப்பேற்குதலின் கிரியைகளின் அடிப்படையில் ஜீவனுக்கான ஒரு புதிய பரீட்சையில் காணப்படுவார்கள். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் என்பது அவரவர் பெற்றிருக்கும் குணலட்சணம் மற்றும் பலத்தினுடைய அடிப்படையிலேயே ஆகும். அது ஒரு நீதியான நியாய தீர்ப்பாக இருந்து ஒவ்வொரு சுதந்திரிக்கப்பட்ட அபூர்ணங்களுக்கும் பலவீனங்களுக்கும் முழு சலுகை கொடுக்கின்றது மற்றும் உலகத்திடமிருந்து மனுக்குலத்தால் செலுத்த இயன்றவைகளை மாத்திரமே எதிர்பார்க்கின்றது. மனுக்குலத்தில் உலகமானது சீர்தூக்கப்படுவதும் தகப்பனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமையின் காரணமாக ஏதேனில் தொலைந்து போன அனைத்தின் விஷயத்திலும் படிப்படியாக பின் திரும்புவதற்கான வாய்ப்பினை ஒவ்வொருவருக்கும் அருள பெறுவதும் பரதேசம் திரும்பி கொடுக்கப்படுவதுமே விளைவுகளாக காணப்படும். இருதயத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு நித்திய காலமும் தொடர்வதற்கும் பாத்திரவான்களாய் கருதப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் மற்றும் வேறான மனம் கொண்டவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணத்தில் அறுப்புண்டு போவார்கள். இப்படியாக பார்க்கும்போது நமது கர்த்தராகிய இயேசுவின் மரணமானது மனிதன் மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு அவசியமாய் உள்ளது. நம்முடைய ஆதார வசனமானது குறிப்பிடுவது போன்று கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நமக்கான மரண தண்டனை இயேசு சந்திப்பதன் வாயிலாக தேவன் நீதி உள்ளவராகவும்
அதே சமயம் இயேசுவில் விசுவாசம் கொள்பவனை நீதிமான் ஆக்குகிறவராகவும் விளங்கும்படிக்கும் மற்றும் அவனை மரண தீர்ப்பிலிருந்து விடுதலை பண்ணவும் இயேசு மரித்தார். நமது கர்த்தருடைய மரணமானது இன்னொரு காரணத்திற்கும் அவசியமாய் இருந்தது. அதை அப்போஸ்தலன் விவரிக்கின்றார். அது என்னவெனில் 1000 வருட யுகத்தில் உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறவர் அக்காலத்தில் பரீட்சையில் காணப்பட போகும் மனுக்குலத்தின் உலகத்தாரிடமும் அனுதாபம் பரிவிரக்கம் முழுக்க கொண்டவராக காணப்படுவதும் பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறவராகவும் உதவ விரும்புகிறவராகவும் காணப்படுவதும் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற அவர் மனுக்குலத்தின் மீது இரக்கம் கொண்டவராகவும் காணப்படுவதும் அவசியமானது ஆகும். அக்காலத்தில் மகாராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் காணப்படும் கர்த்தராகி இயேசு மாத்திரமல்லாமல் சபையும் கூட, அதாவது ராஜரீக ஆசாரியத்துவத்திலும் நியாயம் தீர்க்கும் விஷயத்திலும் அவருடைய உடன் சுதந்திரர்களாக இருக்கும் சபையும் கூட தங்களால் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களிடம், பரீட்சிக்கப்படுகிறவர்களிடம், தாங்கப்படுகிறவர்களிடம், உதவப்படுகிறவர்களிடம், சீர்தூக்கி விடப்படுகிறவர்களிடம் அனுதாபம் பரிவிரக்கம் கொண்டிருக்க முடிகின்றவர்களாய் காணப்படுவார்கள். தேவன் வடிவமைத்துள்ளதான திட்டமானது ஞானமானதாகவும் கற்பனை செய்து பார்க்க முடிந்ததிலேயே சிறந்ததாகவும் காணப்படுகின்றது என்றும், இந்த திட்டத்தின் கீழ் மரண தீர்ப்பிலிருந்து மனிதனின் மீட்பை மரணம் மாத்திரமே சாத்தியமாக்குமே ஒழிய வேறெதுவும் இல்லை என்றும் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்னுமாக பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்தது போன்றான இவ்வளவு உயர்வான கனமும் மேன்மையும் பொறுப்பும் ஒப்படைக்கப்படும் விஷயத்தில் இவைகள் ஒப்படைக்கப்படும் அந்நபர் கடுமையான பரீட்சைகளை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் வேறெதுவும் தகுதியாய் இராது என்றும் நாம் புரிந்து கொள்கின்றோம். சபையை மகிமையில் கொண்டு வருவதற்கும் அடுத்ததாக உலகத்தை பரீட்சைக்குள்ளாக்குவதற்கும் என்று இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களின் வாயிலாக பூரணப்படுத்துவதும் பிதாவுக்கு ஏற்றதாய் இருந்தது என்றும், பிதாவுக்கு அடுத்ததாக அண்ட சராசரத்தில் பிரதானமானவராய் காணப்பட்டவரும் தெய்வீக சுபாவத்திலும் மகிமையிலும் கனத்திலும் பங்கடைய பண்ணுவதன் மூலம் இன்னும் பெரியவராய் ஆக்கிடுவதற்கான பிதாவின் நோக்கத்திற்குரியவருமானவர் சகல சிருஷ்டிகளுக்கு முன்பாக பிதாவுக்கான அவரது முழுமையான நேர்மை உண்மை நிரூபிக்கப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதும் ஏற்றதாய் இருந்தது என்றும் நாம் காண்கின்றோம். மற்றும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பாடுபட்ட போது நிரூபித்தார். இதன் விளைவாக தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் முடிய. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.